சீமானை விட ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிட்டாருன்னா இப்ப கூட்டணியில டாக்டர் ராமதாஸை கொண்டு வராரு, இன்னும் சிலரை கொண்டு வரதுக்கான முயற்சி. ஏன்னா இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவு எடுக்கல, இது போன்ற நிறைய பேர் முடிவு எடுக்காம இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு சீமானை விட ஒரு அணியை கட்டமைச்சிட்டாருன்னா விஜய் தனிச்சு நிற்கிறது தான் சீமானுக்கு பிரேவரி வீரம்னு மக்கள் ஓட்டு போட்டான். அந்த 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 அடிப்படையில தான் 50 விழுக்காடு வாக்கெடுத்து ஸ்டாலினையும் எடப்பாடியையும் திமுக அண்ணா திமுக ஸ்டாலின் எடப்பாடி லீடர்ஷிப்பையும் வீழ்த்தி காட்டிய தினகரன் ஸ்டாலின் 13 விழுக்காடு எடுத்து டெபாசிட் இழந்தாரு. கல்யாணராமன் உண்மையை நான் என்னைக்கும் வாங்கி சொல்லுவேன். உங்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. என் தம்பி தான் ரைட்டு சார். ஆனா நீங்க வெறும் ஆர்கே நகரை வச்சு நீங்க மதிப்பிடுறீங்கல்ல, ஆர்கே நகரை வச்சு ஒட்டு எதுக்கு சொல்றேன்னு கூட நீ கிராஃப்ட் பண்ணாம சொல்லுங்க. ஸ்டாலின் டெபாசிட் இழந்தாருங்கிறத சொல்றேன்பா. ஓகே, இப்ப புரிஞ்சா நான் சொல்ல புரிஞ்சது, சொல்லுங்க. அப்போ அந்த தினகரன் 50 விழுக்காடு எடுக்கும்போது இதே மீண்டும் கல்யாணராமன் சொல்லிடுவோம். தமிழிசை மேலோட பொறாமையிலையும் பொச்சரிப்பிலையும் அச்ராஜா, வானதி, நயனாரப்பன் கிடையாது, அதனால சகோதரர் சொல்லக்கூடாது, வானதி, இளகணேசன்ஜி, பொன்னாரு எல்லாம் சேர்ந்து கூடி குமாலம் எடுத்து பிஜேபியை நோட்டா கீழே கொண்டு போய் இந்துத்துவாவை காலி பண்ணி தமிழ் தேசியத்தை வளர விட்டீங்க. அந்த லெவல்ல இருந்த சீமான் 53 ஏதோ இருந்திருக்கும். சீமான் தினகரனோட கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணி அரசியல்ல சசிகலாவை சிறைச்சாலையில கொல்ல சதின்னு தினகரன் சொல்ல முடியாததை சீமான் சொல்லி தனிச்சு நின்று 234 கேண்டிடேட் போட்டு இன்னைக்கு தினகரன் 1 விழுக்காடு கீழே போயிட்டாரு, சீமான் 8.2 விழுக்காடுக்கு மேல வந்துட்டாரு. கடைசியா அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட சீமான் 1 விழுக்காடு தான், தினகரன் வெற்றி பெற்றிருந்தாரு, நிறைய செல்வாக்கானவங்க இருந்தாங்க, அதையே தினகரன் சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் நின்று 234 நின்று ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு தினகரனே வீழ்த்தி இருக்கிறாரு சீமான். அதே போல கமலஹாசனையும் சரத்குமாருக்கு 40 கொடுத்து அவர் திருப்பி கொடுத்து ஒரு கொள்கையற்ற கூட்டணி அமைச்ச கமலஹாசனையும் சீமான் வீழ்த்தி இருக்கிறாரு. ஸோ விஜய் கூட்டணி அமைக்கட்டு, தனிச்சு வரட்டு, போராடி தான் தீரணும், ஃபைட் பண்ணுவாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் விஜய் ஒட்டவே ஒட்டாதா சார்? ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது மதிஷ். ரைட் சார். ஆனா பிழைக்கணும் தப்பணும்னு சொன்னா சீமான் கிட்ட விஜய்க்கான வழி இருக்குது. 1 to 1 பார்த்தாருன்னா அந்த வழி தரக்கும் பார்க்கலாம். ஒன்லைனா முடிச்சு